வணக்கம். இது உங்கள் ஆதிஸ் ரெசிபியின் அறுசுவை அரங்கம். இன்னைக்கு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷா இன்ஸ்டண்ட்டா 2 மிளகாய் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வரமிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் கிட்ட. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு அரை மூடி லெமனை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு புளிப்புத்தன்மை நிறைய தேவை அப்படின்னா இன்னொரு மூடியும் நீங்கள் புளிஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். அடுத்தது அடுப்பு பற்ற வச்சு அதில் தாளிப்பு கரண்டி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம். அது கூட தாளிப்புக்கு நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்குறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாய் இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த இதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இன்ஸ்டண்ட்டாக மிளகாய் பொடி ரெடி. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இன்னொரு மிளகாய் பொடி ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ இன்னொரு மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நாங்கள் சாம்பார் பொடி எடுத்துருக்கோம். இது வீட்லேயே அரைச்சி எடுத்தது. இதே மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. இதுவும் நாங்கள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். அது கூட ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துருக்கோம். அதையும் அதில் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதை நம்ம இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு நாங்கள் காட்டுறோம். இங்கே பாருங்கள், மிக்சியிலேருந்து எடுத்தாச்சு. பல்ஸ் அப்படின்ற மோடில் வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இதே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இன்ஸ்டன்ட் பெருங்காயம் மிளகாய் பொடி, இன்ஸ்டன்ட் பூண்டு பொடி ரெடி. இதை இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.